இன்னைக்கு என்ன நாள்? சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். சாமிக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வந்து ஜெகஜோதியாக இருக்கும். பார்க்குற மாமனார் மாமியார் வந்து வருஷம் வருஷம் எப்போவுமே வந்து 38 வருஷம் எனக்கு வந்து அவங்க அன்னதானம் வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, போடுவாங்க. எப்படியே வந்து எனக்கு தெரிஞ்சு 1000 பேர்கிட்ட அதிகமாகவே வந்து அன்னதானம் போடுவாங்க. நல்ல ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இதுவரையும் அவங்க குறைஞ்சி இப்போ வந்து கட்டி வந்து கோவில் ஃபுல்லாக வந்து சுற்றுவாங்க. அது மட்டும் இல்லை, வந்து நிறைவேறி இருக்கு. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள் என்ன விழா அது போல் வந்து திருவண்ணாமலையில் வந்து இன்னைக்கு வந்து பயங்கர ஃபேமஸ் வந்து கும்பிட்டு வர ஆள். அது மட்டும் இல்லை, அன்னதானத்துக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து நாங்கள் சவுதியில் இருக்கோம். நாங்கள் தான் ஈவினிங் ஒரு 5 o'clock பார்த்தீங்கன்னா வந்து சாமி வந்து தீர்த்தம் ஆடுதல். கனிஷ்கா அங்கே இருந்திருந்தா இந்த பொம்மை வாங்க அந்த பொம்மை வாங்கன்னு அவ்வளோதான். அடுத்த வருஷம் நாங்கள் ஊருக்கு போகும்போது நல்ல கிளியராக வீடியோ. ஹாய் மை டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நாள்? சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். எங்கள் ஊர் என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி. அறந்தாங்கியில் எங்கள் குலதெய்வ கோவிலில் இன்னைக்கு சித்திரை திருநாள், அதாவது சித்திரை திருவிழா, கோவில் திருவிழா அங்கே நடக்குது. அது மட்டும் இல்லை, சேம் வந்து எங்கள் அம்மா ஊர் வந்து ஆம்பூர். ஆல்ரெடி திருவண்ணாமலையில் இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அண்ணாமலையார் கிரிவலம் எல்லாருமே போவாங்க. இன்னைக்கு பயங்கர வந்து கூட்டமாக இருக்கும். வாங்க, இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கெலாம் எழுந்துக்கிட்டு எனக்கு தூக்கமே வரல. நம்ம வீட்டில் வந்து ஏதாவது விசேஷம்னா நம்மளுக்கு தூக்கம் வராது பார்த்தீங்களா, எனக்கு தூக்கமே வரல. 4:30 மணிக்கெலாம் எழுந்து டக்குன்னு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் 65 பண்ணியாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிஷ்கா வந்து ஒரு 6:15 போல் வந்து நாங்கள் எழுப்பி விட்டோம். ஏன்னா குளிச்சுட்டு நானும் இன்றைக்கி வேலைக்கு கிளம்பணும் இல்லைங்களா, சாமி கும்பிட்டு டக்குன்னு வேலைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சீக்கிரமாக இன்றைக்கி நாங்கள் எழுப்பிட்டோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிடுங்க. கனிஷ்காவை பாருங்கள், நல்லா உத்து கவனிங்க. அப்படி என்ன வந்து வேண்டுவான்றதே தெரியாது, கேட்டால் சொல்லவும் மாட்டா. சொன்னா பலிக்காதுன்னு ஒரு டைலாக் வர விடுவாங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து மெய்யர் கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து சாமிக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வந்து ஜெகஜோதியாக இருக்கும். பார்க்க வந்து அப்படியே வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கி. அது மட்டும் இல்லை, வந்து மெய்யர் கோயிலில் வந்து ரொம்ப ஃபேமஸானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்னதானம் வந்து எல்லாருமே போடுவாங்க. நிறைய பேர் வேண்டிக்கிட்டு நிறைய வந்து அன்னதானம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுபோல் வந்து எங்கள் மாமனார் மாமியார் வந்து வருஷம் வருஷம் எப்போவுமே வந்து 38 வருஷம் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 38 வருஷத்துக்கு மேலேயே வந்து அவங்க அன்னதானம் வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து காசு வந்து வசூல் பண்ணி எங்கள் மாமனார் வந்து அது பொறுப்பை ஏற்றுக்கிட்டு வந்து அன்னதானம் போடுவாங்க. எப்படியே வந்து எனக்கு தெரிஞ்சு 1000 பேர்கிட்ட அதிகமாகவே வந்து அன்னதானம் போடுவாங்க இன்னைக்கு. நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அங்கே அன்னதானம் போடுறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு 10 நாளாக தொடர்ந்து வந்து பாஸ்டிங் இருந்தோம். இன்றைக்கி தான் வந்து திருவிழா. அங்கே வந்து இந்த நாள் வந்து நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் அங்கே இருந்தோம். அது மட்டும் இல்லை, வந்து பந்தி பரிமாறுறது இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து 2 பேருமே வந்து உதவி பண்ணோம். இந்த டைம் வந்து நாங்கள் அதை எல்லாமே மிஸ் பண்ணுறோம். நல்ல ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு கல்யாணம் ஆகி வந்து 9 வருஷம் ஆகுது. இந்த 9 வருஷம் வந்து நான் பார்த்தது வந்து 1000க்கு மேலே தான் வந்து அன்னதான சாப்பாடு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இதுவரையும் அவங்க குறைஞ்சி போட்டதே கிடையாது. இங்கே வந்து மெய்யர் கோயிலில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, பால் கொடை எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து காவடி எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழந்தைங்க பிறந்திருந்தால் வந்து வீட்டில் வந்து இந்த கரும்பு தொட்டி இதெல்லாம் வந்து கட்டி வந்து கோவில் ஃபுல்லாக வந்து சுற்றுவாங்க. அது மட்டும் இல்லை, அதாவது வந்து இன்றைக்கி திருவிழா அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து எங்கள் மாமியார்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கும்பிடு தானம்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாம் வந்து வேண்டுதல் வந்து நிறைவேற்றுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் எல்லாருமே வந்து இந்த கும்பிடு தானம் வந்து போடுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் வந்து வேண்டிக்கிட்டு வந்து நிறைவேறியிருக்கு.
அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பெரிய வந்து மாலை வந்து நான் வந்து கட்டி போடுறேன் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. அங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து மெய்யர், அதுக்கப்புறம் வந்து தொட்டிச்சின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது, அந்த அம்மன்கிட்ட வந்து வேண்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐயனார் கட்டுக்குதிரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சாமிலாம் வந்து ரொம்ப ஃபேமஸானது அங்கே. இங்கே வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்து பெரிய மாலை போடுறது இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயும் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு நடந்திருக்கு. அவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து நிறைவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் மாமனார் மாமியார் வந்து அன்னதானம் வந்து என்னெல்லாம் போடுவாங்கன்றது கனிஷ்கா வந்து உங்ககிட்ட சொல்லுவா. சாம்பார், ரசம், பொரியல். என்ன பொரியல்? ஊறுகாய், முட்டைகோஸ் பொரியல், மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அப்படி இல்லையா வந்து சேனக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரிலாம் வந்து வெரைட்டியாக வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பு, மோர், பாயாசம், அப்பளம், வாட்டர் பாட்டில் வந்து எல்லாமே வந்து இங்கே நல்லாவே இருக்கும். சாப்பாடு செய்கிறதும் வந்து நல்லாயிருக்கும். 1000 பேருக்கு மேலே வந்து எல்லாருக்குமே வந்து பரிமாறுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே திருவிழா நடக்கும். மதுரையில் வந்து கள்ளழகர் வந்து இறங்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அறந்தாங்கியில் வந்து மெய்யர் கோயில் திருவிழா, அதுபோல் வந்து திருவண்ணாமலையில் வந்து இன்றைக்கி வந்து பயங்கர ஃபேமஸ் வந்து கிரிவலம் தான். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமின்றால் வந்து பஸ்ஸில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நிறைய பேர் வந்து அங்கே வேண்டிக்கிட்டு வந்து கிரிவலம் போவாங்க. 14 ஊர் வந்து சுற்றிக்கிட்டு வருவாங்க. அது மாதிரி வந்து நான் ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கேன். ஒரே ஒரு பௌர்ணமிக்கு தான் நான் போயிருக்கேன். இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமிலாம் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். இப்போ எங்கள் அக்கா பசங்க அவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து கிரிவலத்துக்கு வந்து போயிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காங்க, எங்கள் அம்மா எல்லாருமே வந்து சித்ரா பௌர்ணமிக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். கூட்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னு இவங்களாம் வந்து போய் சாமியை வந்து கும்பிட்டு வர ஆள். அது மட்டும் இல்லை, அன்னதானத்துக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எங்கள் மாமியார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த மிளகாவை, மல்லித்தூள் இந்த மாதிரிலாம் வந்து அரைச்சி வச்சுடுவாங்க. காய வச்சு அரைச்சி அதை தான் வந்து கொடுப்பாங்க. அதை தான் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேக்கெட் மசாலா இதெல்லாம் வந்து எதையுமே வாங்க மாட்டாங்க. வீட்டிலேருந்து அரைச்சி கொடுக்கறது தான் வந்து அங்கே வந்து மசாலா வந்து யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல தான் நாங்கள் அன்னதானம் போட்ட இடம். இதுதான் என்ட்ரன்ஸ் மேற்கோயிலுக்கு போகிறதுக்கு. எங்கள் கொழுந்தனார் பையன் தான் வந்து வீடியோ எடுத்து கொடுத்துருக்கான். அதை தான் வந்து இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள எல்லா மக்களுமே இன்றைக்கி வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. லாஸ்ட்டு 3 இயர் பார்த்தீங்கன்னா நான் சவுதியிலேருந்து எனக்கு வெக்கேஷன் கிடைக்கிற டைமில் வந்து கரெக்டாக திருவிழாவில் வந்து நான் ஆஜராகிடுவேன். பட் இந்த டைம் வந்து நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து நாங்கள் சவுதியில் இருக்கோம். நாங்கள் தான் வந்து மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. எப்போவுமே நான் ஊர்லேருந்து வந்தாலுமே சரி, இல்லை அங்கேருந்து நான் சவுதிக்கு வந்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஃப்ளைட்டுக்கே நாங்கள் கிளம்புவோம். அங்கே பாருங்கள், அங்கங்கே பந்தல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து அன்னதானம் போடுறவங்க தான். ஈவினிங் ஒரு 5 o'clock பார்த்தீங்கன்னா வந்து சாமி வந்து தீர்த்தம் ஆடுதல் வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து தீர்த்தம் வந்து எல்லா மக்கள் மேலேயும் வந்து தெளிப்பாங்க. அது வந்து இங்கே வந்து ஐதீகமாக வந்து வருஷம் வருஷம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அறந்தாங்கியிலேருந்து மெய்யர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 15 to 20 minutes ட்ராவல் ஆகும். நாங்கள் எப்பவும் வந்து கோயிலுக்கு வரும்போது வந்து ஒன்று பைக்கு, காரு, அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஆட்டோவில் வருவோம். அந்த மாதிரி பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லா ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கடைங்கள்லாம் வந்து எப்படி போட்டிருக்காங்க. முதல்ல போனதுமே பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளையார் கோயில் தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனை தட்டு விற்கிறவங்களாம் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் வந்து சாமி கும்பிட்டுடுவாங்க. சில பேர்லாம் வந்து அடுத்த நாள் போய் சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா ஓவர் கூட்டமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்களா சிலை இருக்குது. இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க கோவில். அதுக்கு பக்கத்தில் தான் வந்து மெய்யர் கோயில் வந்து இருக்குது. இதிலே அப்படியே நேராக போனோம் அப்படின்னா வந்து ஐயனார் கோவில் இருக்கும். அதாவது வந்து கட்டுக்குதிரை.
கடையை பாருங்கள், இங்கே போகிற வழியில் வந்து எப்படி வச்சுருக்காங்க. இதே கனிஷ்கா அங்கே இருந்திருந்தா இந்த பொம்மை வாங்கு அந்த பொம்மை வாங்குன்னு வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. மெய்யர் கோயிலில் நம்ம விரதம் இருந்துட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து விரதம் இருக்கணும். நம்ம விட்டுட்டோன்னு வைங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அந்த மாதிரி எங்களுக்குமே நடந்திருக்கு. நாங்கள் கரெக்டாக வந்து விரதம் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்டிங் தான், அதாவது வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும். கரெக்டாக வந்து விரதம் வந்து 10 நாள் வந்து நாங்கள் இருந்திருக்கோம். அங்கே பாருங்கள், எல்லாருமே எங்கே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டுக்குதிரை சாமியை கும்பிட்றதுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஐயனார் கட்டுக்குதிரை சாமி. இங்கே வரவங்க எல்லாருமே வந்து ஒரு தேங்காய் வாங்கி வந்து உடச்சிட்டு தான் போவாங்க. அவ்வளோதான். அடுத்த வருஷம் நாங்கள் ஊருக்கு போகும்போது நல்லா கிளியராக வீடியோ எடுத்து போடுறோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.